அதிமுக ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கு விலையில்லா கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டைக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பச்சை துண்டு போட்டுக்கொண்டு டிராக்டர் ஓட்டி சென்ற எடப்பாடி பழனிசாமி பின்னர் மக்கள் மத்தியில் பேசினார். புதுக்கோட்டை மாவட்டம் செழிப்படைய அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட காவிரி குண்டாறு திட்டத்தை திமுகவினர் முடக்கி வைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கு தங்கு தடையின்றி குடிநீர் கிடைக்க அதிமுக ஆட்சியில் திட்டம் வகுக்கப்பட்டதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி, ஆனால் திமுகவினர் குடிநீரிலும் அரசியல் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். குண்டாறு திட்டத்தை தொடக்கி வைத்து சுமார் முதற்கட்டமாக 700 கோடி ஒதுக்கப்பட்டு இந்த தினம் ஆட்சியாளர்கள் அதை முடக்கி வைத்திருக்கின்றார்கள். இந்த விவசாய பணிகளை மேற்கொள்வதற்கு விவசாயி தொழிலாளிகள் நிரந்தரமாக வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கு அற்புதமான திட்டத்தை காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக மக்களுக்கு வழங்குகின்ற குடிநீரில் கூட செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, வேங்கை வயல் சம்பவத்தில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத அவலாட்சி நடக்கிறது என்று கூறினார். திமுக மக்கள் செல்வாக்கு இழந்துவிட்டது என்று கூறிய அவர், அதிமுக ISI முத்திரை போன்று தரமான கட்சி என்றும் திமுகவை போல உறுப்பினர்களை சேர்க்க வீடு வீடாக சென்று பிச்சை எடுக்கவில்லை எனவும் தெரிவித்தார். ஏற்றம் பெற வேண்டும், தமிழகத்தில் ஏழை என்று சொல் இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. திமுக கட்சி குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி. குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்க அந்த கட்சி இப்பொழுது நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கு அது கட்சி அல்ல, அது ஒரு கார்பரேட் கம்பெனி. கார்பரேட் கம்பெனி. அந்த கார்பரேட் கம்பெனியில திரு ஸ்டாலின் சேர்மனா இருக்காரு, குடும்ப உறுப்பினர் டைரக்டரா இருக்கிறாங்க. அப்படித்தானே இயங்கிட்டு இருக்குது. சிந்திச்சு பாருங்க. ஏன் நாங்கெல்லாம் வந்தா இவங்களுக்கு பிடிக்காதா? ஏன் டாக்டர் விஜயபாஸ்கர் வரலாம், இங்க இருக்கிற அம்மா கூட வரலாம். ஏன் முதலமைச்சர் வந்தா தப்பா? இது ஜனநாயக நாடுங்க, யாரு வேணாலும் வரலாம். என்ன திரு கருணாநிதி குடும்பத்துக்கு பட்டா போட்டிருக்கு தமிழ்நாடு. தொடர்ந்து இவர்கள் வெற்றி பெற்று வந்தா கந்தர்வக்கோட்டையும் பட்டா போட்டுருவாங்க. ஜாக்கிரதையா இருங்க.